ஃப்ரெண்டு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி மிஷின் எடுத்திருந்தாங்க. மிஷினில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமு, நீ வந்து பாரு அப்படின்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் ரெடி பண்ணி கொடுக்க வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். என்ன ப்ராப்ளம்னா, அவளுக்கு வந்து நூல் சுட்டது வந்து சுத்த மாட்டேங்குது. இது ஒரு பிரச்சனை இருந்தது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த வீல் வந்து ரொம்ப டைட்டாக சுற்றுது. ஸோ இந்த வீல் வந்து டைட்டாக சுற்றுது. பிக்னஸ் பண்ணுற என்ன ப்ராப்ளம்னா, இந்த இடத்துல வந்து ஆயில் விடணும். டெய்லி எப்படி மிஷினில் செட்டிலுக்கு இங்கே ஆயில் விடுறோமோ பல்ப் பிளேட்டில், அதே மாதிரி இங்கேயும் ஆயில் விடணும். இப்படி ஆயில் விடும் போது சுற்றும் போது ஃப்ரீயாக சுற்றினா தான் உங்களால் நூலும் சுற்ற முடியும். ஸோ ஃப்ரீயாக சுற்றணும். இன்னொன்று, இப்படி ப்ரெஸ் பண்ணும் போது இந்த வார் உள்ளே போய் டச் ஆகி அழுத்தி நிற்கணும். அப்போ தான் வந்து இந்த நூலோட ரோலர் சுற்றும். ஸோ டச் ஆகாமல் சில பேருக்கு என்ன ஆகுனா, நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணும் போதும் இதில் டச் ஆகாமல் நிற்கும். ஸோ அப்படி டச் ஆகாமல் நிற்கும் போது நீங்கள் என்ன தான் சுற்றினாலும் இது சுற்றாது. ஸோ வீலோட டச் ஆகும் போது தான், இந்த வாரோட இந்த வீல் டச் ஆகும் போது மட்டும்தான் இது ரன் ஆகும், சுற்றும். அப்போ தான் நீங்கள் வந்து நூல் போட்டு நூல் சுற்ற முடியும். இன்னொன்று, இது சில பேர் என்ன ஆகுனா, தள்ளி இருக்கும். இந்த பக்கம் இந்த கிராஸாக இருக்கும். இந்த நெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெட்டெல்லாம் லூஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், கரெக்டாக கழட்டிட்டு கரெக்டாக இந்த ரோல் வந்து இந்த வாரோட டச் ஆகி நிற்கும் போது கரெக்டாக நீங்கள் நெட்டு டைட் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த வீலும் இந்த வாரும் ரெண்டும் ஒரே சரியாக இருக்கணும். அப்படி இருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து நூல் சுற்றினா கரெக்டாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.